கோட்டீஸ்வரன், வாக்குப்பதிவு எண்ணிக்கை நாளன்று நீங்க ஒன்று சொன்னீங்க, எனக்கு நினைவு இருக்கு. பேசாம இப்ப பார்த்தா செந்திலும் அதுல பங்கேற்று இருந்தார். திமுகவும் அதிமுகவும் தான் அலைன்ஸ் வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு பேச்சு போற மாதிரி தெரியுதே. இது வந்து ஒரு அடிப்படை சார். 118 வேணும். எந்த நம்பரை சேர்த்தா 118க்கு மேலே வருதோ அது கால்குலேட்டர் வச்சுருக்கிறவங்க கணக்கு போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நேரத்தில் கூட்டணிகள் அமைஞ்சிருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பர்களாக இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னப்பா திமுகவும் அதிமுகவும் கூட்டணியான்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல. சரி, ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருந்திருக்குல்ல இதே தமிழ்நாட்டில். இருதுருவா எதிர் அரசியல் தானே பண்ணாங்க. அது சார், அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா லாங் டேர்முக்கு இது சிக்கல் தான். ஓகே. ஏன்னா வந்து கொள்கை ரீதியாக வந்து இதுக்கு மாற்று அது மாற்றுனாங்க. பட்டு இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள், உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைக்கலாம், நம்ம கட்சிக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை, சரி அதிமுக தானே ஆட்சி இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, நம்ம வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இதில் எனக்கு நம்ம எதிர்கட்சி வேலையை நம்ம பார்ப்போம். கோட்டீஸ்வரன், இதில் உள்ள நியாயத்தெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பத்திரிகையாளராக இந்த தகவல், இந்த கதை குறித்து என்ன விஷயம் உங்கள் காதுக்கு வருது? அது இது இப்படி போகுதா இல்லையா, என்ன தகவல் உங்களுக்கு? எனக்கு வந்த தகவல் என்னென்னா, 2 நாட்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தார். ஓகே. அப்போ வந்து என்ன அதிமுக பேச்சாளர்கள் அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள்லாம் சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒருவேளை வந்து கேட்டால் கூட்டணி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம தோற்று போயிட்டோம், திமுகவும் தோற்று போயிடுச்சு, திமுக ஆட்சி இல்லை, நமக்கு எதிரி வந்து தோற்று போயிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஜெயிக்கலாம், நம்ம வருத்தத்தில் இருக்கோம், ஒருவேளை விஜய் வந்து நம்மளை வந்து மதித்து நம்ம கிட்ட வந்து கேட்டால் கொடுக்கலான்னு. அப்பொழுது ஒரு சில பேர் வந்து நம்ம கொடுக்கலான்னு போது, எப்போ வந்து கேட்டால் தானே கொடுக்க முடியும், நம்மளா எப்படி போய் வாலண்டியரியாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில முன்னணி தலைவர்கள் கருத்து சொன்ன மாதிரி. இது என்ன ஆச்சுன்னா, விஜய் அவர்கள் வந்து கண்டுக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை யாருமே. ஆனால் இது இப்படி அமைதியாக இருக்கிற நேரத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு சில முக்கிய தலைவர்கள், அதிமுக இருக்கிற தலைவர்கள்கிட்ட தாவேக்கால இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தொலைபேசியில் பேசி நீங்கள் வந்து ஒரு 10 பேரை உடைங்க, நீங்கள் ஒரு 8 பேரை இட்டுன்னு வாங்க, நீங்கள் இட்டுன்னு வரவங்களுக்கு உங்களுக்கு உண்டான மரியாதை அங்கீகாரம் அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கி தரோம், ஐயா செங்கோட்டையனை பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த செய்தி கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கு போனவுடனே இது மேலே போகும்போது கட்சி தலைமை வந்து கடுப்பாகுது. நாங்கள் செவனேன்னு உட்காந்துருக்குறோம், எங்கள் 47 இருக்குது, இதை நீங்கள் உள்ளே பூந்து எடுக்கிறீங்க, இதை சிதைக்கிறீங்க, உடைக்கிறீங்கன்னா இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி போகிறாங்க. போகும். இது ஒரு தகவல். இன்னொரு இந்த சைடு திமுகவில் என்ன, நம்ம என்ன பண்ணலை, எதுக்கு இப்படி ஆச்சு, சரி நம்ம தான் இல்லை, தாவேக்கா வந்து பிரச்சாரம் பண்ணலை, உழைக்கலை, திட்டங்கள் சொல்லலை, நமக்கு இல்லை, அதிமுக இருந்தால் எந்துன்னு போட்டோம். அதாவது அடிப்படையில் தாவேக்கா தொண்டர்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. திமுக தொண்டர்களுக்கு என்ன வருத்தம்னா, முதலமைச்சரே தோற்று போயிட்டார். அதிமுகவில் என்னன்னா, அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு போயிட்டாரு, கட்சி தோற்று போயிடுச்சு. ஓகே. அப்போ யாருக்குமே சந்தோஷம் இல்லை. இப்போ என்னன்னா, திமுக தொண்டர்கள் வந்து நான் தோற்றுருக்கலாம், அதிமுக கிட்ட தோற்றுருக்கலாம், அதிமுகவில் நான் தோற்றுருக்கலாம், திமுக கிட்ட தோற்றுருக்கலாம், தாவேக்கா கிட்ட அப்படின்னும் போது அந்த எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த ஒற்றை புள்ளியில் ஒன்றா வராங்க. இதனால இவங்களுக்கு ஃபியூச்சர் என்ன ஆக போகுது? இப்போ இங்கே யாரும் வந்து சாக்ரட்டிஸோ மகாத்மா காந்தியோ இல்லை, எங்களுக்கு பின்னாடி 100 வருஷம் இது எப்படி இருக்கணும், இயக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலாம். யதார்த்தத்தை பார்க்கும்போது ஏங்க, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவருங்க, எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு போய் அங்கே இருக்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போ இது என்ன யதார்த்தத்தில் வைக்கிறதா, இதை நான் எதை சேர்க்கறது? அதுக்கப்புறமா வந்து வைகோ அவர்கள் திமுக பேசாத பேச்சா, திமுகவை அழிக்கணும், திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு தான் அது பேரே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கரங்களை வீழ்த்த நினைச்சவர் இன்னைக்கு ஓங்கி பிடிச்சிருக்கிற யாரு? அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் கூட்டணியில் நாங்கள் வெளியில் போக மாட்டோம்னு. கோட்டீஸ்வரன், அப்படி உண்மையில பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்றது உண்மைதானா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு போக்கு ஓடுதா? இல்லை, இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து நமக்கு வந்து 100% தெரியாது, செவி வழி செய்தி, அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ். அதுவும் இது திமுக அதிமுகன்றதுனால தான் இந்த செய்திகள் வெளியில் வருது. இதுவே தாவேக்காவாக இருந்தால் நமக்கு இது கூட வராது. புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒன்று நடக்குது, சும்மா இல்லாமல் எதுக்கு ஒருத்தர் கை காசெல்லாம் போட்டு 40 வண்டி எடுத்துன்னு போயிட்டு ரிசார்ட்ல சும்மா இவங்க சுற்றுலாவுக்கு போயிருக்காங்களா? இல்லை இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா? இல்லை, அதில் இப்போ இபிஎஸ் பேசியதா ஒரு செய்தி பார்த்தோம், நல்லதே நடக்கும், எல்லாரும் பொறுமையா இருங்க அப்படின்றதுக்கு என்ன? இல்லை, அவர் டீமை பாசிட்டிவாக வச்சுக்க பார்க்குறாரு. அவரோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதே மாதிரி திமுக வந்து நல்லதே நடக்கும்னா என்ன சொல்ல வர்றாரு? நல்லதே நடக்கும்னா அப்போ அவங்க கட்சிக்கு ஏதோ நல்லது நடக்கும், பொறுத்துருங்கன்னு அவர் சொல்றாரு, அவ்வளோதான். நல்லதே நடக்கும் அப்படின்னா தாவேக்கா முதலமைச்சர் ஆக போறாரு, விஜய் நல்லதே நடக்கும்னு அவர் சொல்ல மாட்டார்ல. அவர் நல்லதே நடக்கும்னா என்ன சொல்ல பாரு, நம்ம கட்சிக்கு நல்லது நடக்கும் தான் சொல்லுவார் அவர்.
ஓ, அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு புகையுது. ஏதோ ஒன்றும் இல்லை சார், அரசியல் பயங்கரமாக கும்மெடுப்பு மாதிரி புகையுது சார். இது சீரியஸ். நான் இதனால தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேன்னா, தயவு செய்து விஜய் சார் கொஞ்சம் இறங்கி போங்க, இதெல்லாம் வேண்டாம். திமுக அதிமுக சேர்றதுன்றது மக்கள் விரும்புகிறாங்களா விரும்ப மாட்டாங்களா? இல்லை இப்போ நான் வந்து இளம் பத்திரிகையாளர், இப்போ அண்ணன் மணி அண்ணன் வந்து அதை எப்படி பார்ப்பார்? அவர் இன்டெலெக்சுவலாக டீப்பாக போய் பார்ப்பார், கொள்கை என்ன கோட்பாடு என்ன. இன்றைக்கி இருக்கிற இளத்தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அவங்கள நீங்கள் குசிப்படுத்தணும்னா விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, அப்படி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. வரலாற்றுல பட்நாயக்கால முடியாததை விஜய் சாத்தியப்படுத்துறாரா? சார் இன்னைக்கு வந்து எப்படின்னா, நம்ம போயிட்டு வந்து இது 221 இது நடந்தது, 2016 இப்படி ஓட் சார் எப்படின்னா, ப்ரோ உனக்கு அரசியல் தெரில ப்ரோ, விஜய் நான் பாரு ப்ரோ, ஓட்டே கேட்க வேணாம் ப்ரோ, ஜெயிச்சிருவோன்றாங்க. ஸோ காலம் மாறிடுச்சுன்றதுல இல்லை, காலம் மாறலங்க, அடிப்படையே செதந்து போச்சு. இப்போ கோட்டீஸ்வரன் ஆனா ஒரு பக்கம் தாவேகாவிலிருந்து விசிக்க 2 இடதுசாரி கட்சிகளை பார்க்குறாங்க. முதல்ல கடிதம் கொடுத்துருந்தாங்க, இப்போ நேரடியாக போகிறாங்க. நிர்மல்குமார் போகிறார், அருண்ராஜ் அவங்க போகிறாங்க, நாங்கள் முடிவெடுத்து சொல்கிறோன்னு. அந்த 6ன்ற நம்பர் தான் ரொம்ப முக்கியம். அந்த 6 பேர் அங்கே போயிட்டாங்கன்னா இதுக்கான எந்த பலன்? அதான் சார், இது என்னென்னா, இந்த 6 பேர் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏறி 3க்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் இந்த 6 3 நாளாக போட்டு இழுக்கிறாங்க. ரொம்ப மாதிரி கடிதம் ஏதுறது, வாட்ஸ்அப்பில் இன்னும் விட்டா பாட்டு பாடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முடிவை சீக்கிரமாக எடுங்க. அதனால தான் சொன்னேன், விஜய் சார் ஆளை விட்டு அனுப்பாமல் அவரே போகணுன்றது. அவரே போயிருக்கணும். என்ன நான் என்ன சொல்கிறேன், இப்போ திருமாவளவன் அவர்கள்ட்ட ஃபோனில் பேசினதா சார்? என்ன சார் ஃபோனில்? நீங்கள் என்ன லோனா வாங்கிட்டு பேங்க் எம்ப்ளாயியா ஃபோனில் பேசி இஎம்ஐ அத்த மாதம் கட்டுறேன்னு? முதலமைச்சர் ஆகணுங்க. நீங்கள் அவர் அண்ணன் கூப்பிடுறீங்க, அவர் வந்து ஒரு தலைவர், நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நீங்கள் தான் போய் அவரை கையை பிடிச்சி இழுத்துன்னு வரணும். பேசலாம். இன்னொன்றுங்க, ரஜினி சாரும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க, ரைட்டுங்களா? 2 பேரும் காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, சட்னி என்ன வச்சிங்க, கெட்டி சட்னியா தண்ணி சட்னி, இதுவா பேசியிருப்பாங்க? வேற என்ன பேசியிருப்பாங்க? அரசியல் பேசியிருப்பாங்க. இதை யார் கூர்ந்து கவனிச்சிருக்கணும்? விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிச்சிடும். அடுத்த நிமிஷம் வண்டி எடுங்க. இதுல என்ன ரஜினிக்கு என்ன சார் ரோல் இருக்கு? நீங்க ரஜினியை வெறும் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறீங்களா? ரஜினி சாரா சார்? ஆசைப்பட்ட ஜனாதிபதி சார், அவரு ஆசைப்படல. இமயமலையில நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏதோ இமயமலை டெல்லி பக்கம் இருக்கு. இல்ல இமயமலையில இல்ல, இமயமலையில சரி பிரதமர் அவர்களும் இவரும் ரஜினி அவர்களும் என்ன பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்குல்ல. ஓகே. அப்போ இது எதுக்கு இவர் மீட் பண்றாரு? ரஜினி அவர்களோட சந்திப்புக்கும் ஒரு கனெக்ட் பண்ணி, நான் ஒரு பத்திரிகையாளர், நான் எல்லா நகரங்களையும் நான் சந்தேக பார்வையில பார்ப்பேன். இது பொய்யா கூட இருக்கலாம், இல்ல என்னோட பார்வை தவறா இருக்கலாம். அந்த புள்ளியை டச் பண்றேன்.